ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் வேறு எதுவும் இல்லை. நம்மளுடைய இந்திய நாட்டை வேவு பார்த்துருக்காங்க ஒருத்தர். அந்த வேவு பார்த்தது யார்? பாகிஸ்தானுக்கு நம்மளுடைய ராணுவ ரகசியங்களை சொல்லி கொடுத்தது யார்? அந்த ஒரு கேள்வி தான் இன்றைக்கி நமக்குள்ளே எழுந்துட்டுருக்கு. அது யார்? பாகிஸ்தானுக்கு நம்மளுடைய வேவு பார்த்து நம்மளோட ராணுவ ரகசியங்களை சொல்லி கொடுத்தது யார்? உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல? அதே இன்ட்ரெஸ்ட் எனக்கும் இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெண் ஒரு நடு ராத்திரியில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது யார்? ட்ராவல் வித் ஜோன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அந்த ட்ராவல் வித் யூடியூப் சேனலில் நடத்தப்படக்கூடிய, அதாவது மல்கோத்தரானோடனே அது ஒரு இந்து சமூகம் எல்லாத்துக்கும் தெரியும். அது சத்திரியனா வைசிரான்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க, கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மல்கோத்தரா என்கின்ற ஒரு பெண், அந்த ஜோதி மல்கோத்ரா, அவங்க பேர் ஜோதி மல்கோத்ரா என்கிற யூடியூப் விளாகர்மாங்க. அதாவது ஒவ்வொரு ஊரில் என்னென்ன நடக்குது, அந்த ஊரில் என்னென்ன விசேஷம், இந்த ஊரில் ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, ஊராக உலகம் சுற்றுற மாதிரி ஒவ்வொரு ஊராக சுற்றி இந்த ஊரில் இந்த சுற்றி பார்க்க இடம் இருக்குன்னு சொல்கிற ஒரு யூடியூபர். அந்த யூடியூபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2024 பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. பாகிஸ்தானில் போய் அங்கே இருக்கிற தூதரகத்தில் இஃப்தார் நோம்பு வச்சுருக்காங்க. அதுலேயும் கலந்துருக்காங்க. அதில் இன்டெலிஜென்ட்டோடைய ஒரு சிலர் இன்டெலிஜென்ட்டோடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க கலந்துக்கிட்டாங்க. இவங்க பேசியிருக்காங்க. அந்த இந்திய தூதரக டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரியும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவங்களோட மனைவிக்கு இவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நட்புன்றது பார்த்தோன்னா ஒரு தகாத உறவாகவும் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு உளவுப்படை இன்டெலிஜென்ட்டோட உறவுப்படைக்கு இவங்களுக்கும் ஒரு தகாத உறவு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இன்டெலிஜென்ட் பார்த்துருக்குமா பார்க்கலாம். அதனால் இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த பகல்காம் நடந்த தாக்குதலுக்கு முன்னாடி அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இதனால் வந்த விளைவு இவங்க வாட்ஸ்அப்பில் சில பாகிஸ்தான் உளவுப்படை சேர்ந்தவங்க பேரை இந்து பேரை சேவ் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. ஸோ இதுதான் போலீஸுக்கும் இது எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்குது. ஹரியானாவை சேர்ந்த இந்த ஜோதி மல்கோத்ரா கைது செய்யப்பட்டு விசாரணைக்குள்ள எடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, ஹரியானாவை சேர்ந்தவங்களே ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவை காட்டி கொடுத்தது எந்த விதமான இஸ்லாமியனும் கிடையாது, ஒரு இந்து பெண். அதுவும் ஒரு உயர் ஜாதி சார்ந்த ஒரு இந்து பெண்றது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நெட்டிசன்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கருத்துக்களாக அதுவாக இருக்குது. ஸோ அதனால தீவிரவாதத்தை காட்டி கொடுக்குறவன் கெட்ட இந்த மதத்திலாம் இருக்க மாட்டான், இல்லை எல்லா மதத்திலும் இருப்பான்றதா இந்த ஜோதி மல்கோத்ராவுடைய இது பெண். இந்த ஜோதி மல்கோத்ரா ஹைதராபாத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்தே பாரத் ட்ரெயினை மோடி ஸ்டார்ட் பண்ணுற நிகழ்ச்சியில் கூட கலந்துக்கிட்டாங்க. உண்மையிலே இவங்க ஒரு பாஜக சார்ந்தவங்களும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதாவது பாஜக இல்லாத ஒரு இந்துத்துவ அமைப்புக்கு ஆதரவாளர்னு இவங்களை சொல்கிறாங்க. இவங்க இது நாட்டை காட்டி கொடுத்துருக்காங்களான்ற அந்த ஒரு கேள்வியும் அதிர்ச்சியும் எல்லாத்தையும் மத்தியில் ஒரு ஏற்படுத்திட்டு இருக்குது. இந்த ஜோதி மல்கோத்ராவை கைது செய்யப்பட்டிருக்காங்க. லாக்அப்ல 5 நாள் எடுத்திருக்காங்க. விசாரணையில தான் தெரியும் இவங்க எப்படிலாம் பாகிஸ்தானோட ராணுவ ரகசியத்தை ஷேர் பண்ணாங்கன்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்த்து ஆகணும்னு சொல்லி வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.